கொரோனாவால் கார்த்திகை தீப விளக்கு தயாரிப்பு பணி பாதியாக குறைந்தது. நலிந்து வரும் தொழிலை மீட்க மண்பாண்ட தொழிலாளி வலியுறுத்தல். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் தொடக்க காலத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் மண்பாண்ட தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வந்த காரணத்தினால் தற்போது 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்பாண்ட தொழில் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போதிய வருமானம் இல்லாததால் வழியாக தொடர்ந்து ஈடுபடாமல் வேலை தேடி மாற்றுத் தொழிலுக்கு சென்றுவிட்டனர். தற்போது மண்பாண்ட தொழிலாளர்கள் சீசனுக்கு ஏற்றவாறு மண்பாண்ட பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்க கோவை கடுவாய் பகுதியில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து களிமண் கொண்டுவரப்படுகிறது. பழங்கால முறைப்படி பெரிய சிறிய சக்கரங்களை கைகளில் மற்றும் தடியால் சுற்றியும் மின் மோட்டார்களை இயக்கி பல வகையான கார்த்திகை விளக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கோடைக்காலத்தில் குடிநீர் பானைகள், தண்ணீர் தொட்டிகள், பூந்தொட்டிகள், கோவிலுக்கு தேவையான சுவாமி சிலைகள், பொம்மைகள், நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு குதிரை பொம்மைகள், விநாயகர் சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலைகள், பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பானைகள், நவராத்திரி கொலு பண்டிகை பொம்மைகள், கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விளக்குகள் தயாரிப்பு என சீசனுக்கு ஏற்றவாறு தங்கள் தொழிலை மாற்றி செய்து வருகின்றனர். தற்போது கார்த்திகை தீப திருவிழா நெருங்குவதை ஒட்டி கார்த்திகை விளக்குகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஒருமுக விளக்கில் இருந்து தொடங்கி 9 முக விளக்கு வரையிலும் என கண்ணை கவரும் பல்வேறு வடிவங்களில் கார்த்திகை விளக்குகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு கார்த்திகை மாத சீசனின் போது சுமார் 10 லட்சம் வரை கார்த்திகை விளக்குகள் தயாரிக்கப்பட்டன. ஆனால் இந்த ஆண்டு கொரோனா தொற்று மற்றும் மழையின் காரணமாக கார்த்திகை விளக்குகள் தயாரிப்பு குறைந்து சுமார் 5 லட்சம் வரை மட்டுமே கார்த்திகை விளக்குகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் பகுதிகளுக்கும் மற்றும் கேரளாவுக்கும் கார்த்திகை விளக்குகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. 1000 கார்த்திகை விளக்குகள் 700 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற விளக்குகள் அதன் தயாரிப்புக்கு ஏற்றவாறு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளி ஒருவர் கூறுகையில், மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போதிய வருமானம் இல்லாததாலும் மண்பாண்ட தொழிலை பழகாமல் மாற்று வேலைக்கு சென்றுவிட்டனர். இதனால் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மட்டுமே இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் களிமண் விலை உயர்ந்துவிட்டதால் போதிய விலை கிடைக்காததால் கட்டுப்படியாகாத சூழலில் நாளுக்கு நாள் இந்த தொழிலை விட்டுவிட்டு செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. இதே நிலை நீடித்தால் மண்பாண்ட தொழில் நலிவடைந்துவிடும் என்றார்.